வணக்கம். அடுத்த ஒரு வருடத்திற்குள் நரேந்திர மோடியுடைய பதவி போகப் போகிறது. இந்த நாட்டு அரசாங்கம் கவிரப் போகிறது. இந்த எச்சரிக்கையை யார் கொடுத்தார்? ராகுல் காந்தி. எதற்காக கொடுத்தார்? அதற்கான விளக்கத்தை இந்த பதிவில் நான் எடுத்துக்காட்டப் போகிறேன். அதற்கான மூல காரணம் நாளைக்கு நடைபெற இருக்கக்கூடிய ஜென்சி போராட்டம். காக்ரோச் ஜனதா பார்ட்டியுடைய இந்த போராட்டத்தை பார்த்து இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பியூரோக்ரசி பயந்து போய்விட்டதா? அதனால்தான் ராகுல் காந்தி கொடுத்த அந்த எச்சரிக்கையா என்கிற அந்த கேள்விக்கான விடயத்தை இந்த பதிவில் நீங்க பார்க்க போகிறீர்கள். ராகுல் காந்தி காக்ரோச் ஜனதா பார்ட்டியுடைய அந்த கனெக்ஷன் என்ன என்கிற இந்த கேள்வியை நீங்க பார்ப்பதற்கு முன்பு நாளைக்கு என்ன நடக்க போகிறது என்று முதலில் நீங்க பார்க்க வேண்டும். ஜூன் 6ஆம் தேதி ஜந்தர் மந்தரில் நடக்கக்கூடிய மிகப்பெரிய போராட்டம். இந்த போராட்டத்திற்கான பர்மிஷனை இதுவரை காக்ரோச் ஜனதா பார்ட்டி கேட்கவில்லை. அப்படி கேட்காத பர்மிஷன் அவர்கள் கிடைத்து விடுமா என்கிற அந்த கேள்வி ஒரு பக்கம், காக்ரோச் ஜனதா பார்ட்டி கொடுத்த பதில் இந்த ஒரு பக்கம். போராடுவது எங்களுடைய அடிப்படை உரிமை, போராடுவதற்கும் பர்மிஷன் தேவை என்றால் அதுவும் இந்த போராட்டத்திற்கான அடிப்படை உரிமை போராட்டமாக மாறும் என்று அவர்கள் கூறியுள்ளார்கள். இந்த இடத்தில் நீங்க பார்த்தீர்கள்னா சிஜேபியுடைய சீஃப் ஸ்போக் பர்சன் சௌரப் தாஸ் கொடுத்த இந்த ஸ்டேட்மெண்ட் இந்தியா டுடேவின் அவினாஷ் காட்டலுக்கு அவர் கொடுத்த பதிலை நீங்க கேட்டீர்கள்னா, will protest at ஜந்தர் மந்தர் even permission is denied. எங்களுக்கு பர்மிஷன் கிடைக்கவில்லை என்றால் கூட இந்த போராட்டம் நடைபெறும், நாங்க போராட்டத்தில் இறங்க போகிறோம். டெல்லி போலீஸ் இதற்கான பர்மிஷனை கொடுப்பார்களா கொடுக்க மாட்டார்களா என்கிற எந்த விதமான கேள்விக்கு பதில் இதுவரை கிடைக்கவில்லை. இந்த தருணத்தில் நேற்று அபிஜித் தீப்கே ஒரு வீடியோ பதிவிட்டு, மக்கள் ஏர்போர்ட்டுக்கு வர தேவையல்ல, மற்ற நபர்களுக்கு நாங்க இடையூறு கொடுக்க விருப்பப்படவில்லை, அங்க ஏராளமான மக்கள் வருவார்கள், எங்களால் ஏர்போர்ட்டில் நெரிசல் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு, அதனால் ஏர்போர்ட்டுக்கு யாருமே வராதீர்கள், நேரடியாக பார்லிமெண்ட் ஸ்ட்ரீட் போலீஸ் ஸ்டேஷனுக்கு நீங்க வாங்க, அங்க இருந்து ஜந்தர் மந்தருக்கு போய் தன்னுடைய போராட்டத்தை தொடங்குவோம் என்று அவர் கூறியிருக்கிறார். என்ன பேசியிருக்கிறார்? அதற்கான ஒரு சிறிய வீடியோவை நான் உங்களுக்கு முன்பு எடுத்து வைக்கிறேன், இதை பாருங்கள். இதற்கு பின்பு அடுத்த சில விஷயங்கள், முக்கியமாக நரேந்திர மோடியை அடுத்த ஒரு வருடத்திற்குள் பதவி விலகப் போகிறார் என்று எதற்காக ராகுல் காந்தி கூறினார், அதற்கு ஒருவேன் முதலில் இதை கேட்டுவிடுங்கள். क्योंकि हम नहीं चाहते कि हमारे वजह से किसी को कोई डिफिकल्टी हो, किसी को कोई प्रॉब्लम हो. वी डोंट वांट टू क्रिएट एनी काइंड ऑफ इनकन्वीनियंस टू पीपल और टू द सिक्योरिटी फोर्सेस. तो मैं सब आप लोगों से अपील करता हूं कि मैं एयरपोर्ट से पार्लियामेंट स्ट्रीट पुलिस स्टेशन जाऊंगा, तो तब तक आप सभी लोग पार्लियामेंट स्ट्रीट पुलिस स्टेशन ही आइए, एयरपोर्ट पर मत आइए, बिकॉज वी डोंट वांट टू क्रिएट एनी काइंड ऑफ प्रॉब्लम टू द पीपल. இப்ப ராகுல் காந்தியோட இந்த ஸ்டேட்மெண்ட், ராகுல் காந்தி என்ன கூறினார்? இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பியூரோக்ரசி, சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் ஞானேஷ் குமார் உட்பட இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஏராளமான பியூரோக்ரேட்ஸ், ஏராளமான உயர் பதவியில் இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள் ராகுல் காந்தியுடன் கனெக்ஷனில் இருக்கிறார்கள். அவர்கள் மெசேஜஸ்களை அனுப்பி அரசாங்கத்தில் நடக்கக்கூடிய ஊழல்களை பற்றி பேசி ராகுல் காந்திக்கு அந்த விஷயங்களை எடுத்து வைக்க தொடங்கிவிட்டார். आर्थिक सुनामी आ रही है, भयंकर आर्थिक सुनामी अब आ रही है. उसका कारण है कि हिंदुस्तान का जो प्रोटेक्शन का सिस्टम था, जो इंटरनेशनल इकोनॉमी से एक प्रकार से शॉक अब्जॉर्बर था, उसको बीजेपी ने हटा दिया है. तो एक तरफ से भयंकर आर्थिक सुनामी आ रही है, प्राइसेस बढ़ रही हैं, और ये अभी शुरुआत देखी आपने. ऐसी इकोनॉमिक क्राइसिस आएगी हिंदुस्तान में जो आपने अपने लाइफ में नहीं देखी होगी. எதற்காக ராகுல் காந்தி இந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்க வேண்டும்? நாளைக்கு ஜென்சியோடைய போராட்டம், நேற்று ராகுல் காந்தி கொடுத்த இந்த ஸ்டேட்மெண்ட், இரண்டையுமே இதற்கு மேல் நீங்க கனெக்ட் செய்து பாருங்க. तो आप सोचती हैं कि इलेक्शन कमीशन फुली कंट्रोल्ड है, वो 3 साल पहले फुली कंट्रोल्ड है. चीफ इलेक्शन कमिश्नर के मैसेजेस मेरे पास आ रहे हैं, हेड ऑफ इंटेलिजेंस सिस्टम, सीनियर जुडिशरी, सारों के सारे रिवोल्ट कर रहे हैं, इंफॉर्मेशन दे रहे हैं हमें. அரசாங்கம் நன்றாக தானே நடந்து கொண்டிருக்கிறது. அரசாங்கம் எடுத்து வைக்கக்கூடிய விஷயங்கள் என்ன? உலக நாடுகளில் இந்தியா போன்ற டெவலப்மெண்ட் நாடாக யாருமே இருக்க முடியாது. அரசாங்கம் கொடுக்கக்கூடிய பதில், இந்தியா சுப்பீரியர் growth ரேட், ஆர்பிஐயே வெளிவிட்ட ரிப்போர்ட்டாம் இது,
இந்தியாவுடைய இன்க்ரீசிங் டொமெஸ்டிக் இன்கம் சோர்ஸ், இந்தியாவுடைய மக்களின் வருமானம் மிகப்பெரிய அளவில் உயர்ந்து கொண்டிருக்கிறது. கன்வேட் டு இன்டர்நேஷனல் பேங்க், இன்டர்நேஷனல் வங்கிகள், IMF, வேர்ல்ட் பேங்க் அவர்களுக்கு இந்தியா கொடுத்த இந்த ஸ்டேட்மெண்ட், இந்திய மக்களுடைய வருமானம் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. கல்ஃப் நாடுகளில் எங்களுடைய அந்த ரிலேஷன்ஷிப்பை பற்றி நீங்க பார்க்க வேண்டாம். அமெரிக்கா இஸ்ரேலுடைய அந்த பிரச்சனையை நீங்க தனியாக பாருங்கள். எங்களுடைய ரிலேஷன்ஷிப் வித் அமெரிக்கா, இஸ்ரேல், அதை நீங்க இங்க குழப்பிக்கொள்ள வேண்டாம். அவர்கள் வேற, நீங்க வேற. யூரோப்பியன் நாடுகளுக்கு இந்தியா எடுத்து வைக்கக்கூடிய விஷயம் என்ன? இந்தியாவில் நீங்க வாங்க, இன்வெஸ்ட்மெண்ட் செய்யுங்கள். எங்களுடைய பையிங் கெப்பாசிட்டி மிக பெரிய அளவில் இருக்கிறது. MSME செக்டர், அக்ரிகல்ச்சர் செக்டர் ஒரு மிகப்பெரிய அளவில் ஓபன் ஆகி இருக்கிறது என்கிற இது போன்ற விஷயங்கள் எடுத்து வைத்த பின்பு கூட எதற்காக ராகுல் காந்தி இந்த விஷயத்தை கூற வேண்டும்? ராகுல் காந்தி இத்தனை கிளைம்ஸ்களுக்கு முன்பு இந்தியா எடுத்து வைத்த விஷயம் என்ன? எந்த விதமான பிரச்சனையும் பெட்ரோல் டீசல் வழியாக, கச்சா எண்ணெய் வழியாக இந்தியாவில் கிடையாது. கேஸ் பிரச்சனை இந்தியாவில் கிடையாது. பப்ளிக் எந்த விதத்திலையுமே துன்புறுத்தப்படவில்லை. இந்த நாட்டில், அதாவது இந்தியாவில் இன்ஃப்ளேஷன், விலைவாசி உயரவில்லை. எந்த விதமான ஷட் டவுனும் இந்தியாவில் நடக்க போவதில்லை. மேனுஃபேக்சரிங் ஆஹா ஓஹோ என்று நடந்து கொண்டிருக்கிறது. இது இந்த நாட்டு அரசாங்கத்துடைய ஸ்டேட்மெண்டாக இருக்கும்போது ராகுல் காந்தி திடீர் என்று அனைத்துமே சீர்குலைத்து விட்டாரு. அதுவும் டைம்லைன் கொடுத்திருக்கிறார். இந்த வீடியோவில் உங்களை இன்னும் ஆழமாக கூட்டிச் செல்லும் முன்பு ஒரு சிறிய கோரிக்கை. எங்களுடைய சேனலை மிகப்பெரிய அளவில் முடக்கக்கூடிய வேலையை பார்த்து வருகிறார்கள். இதிலிருந்து மீட்டெடுப்பதற்காக உங்களோட உதவி தேவைப்படுகிறது. நீங்க செய்ய வேண்டிய ஒரு சில சாதாரணமான விஷயங்கள்: லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பட்டனை தட்ட மறக்காதீர்கள். உங்களுடைய கேள்விகளை, கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் தயவு செய்து எழுதுங்கள். இதனால் எங்களுடைய வீடியோ பல நபர்களுக்கு போய் சேர வாய்ப்பு இருக்கிறது. கடைசியாக, பொருளாதார ரீதியாக எங்களை மிக பெரிய அளவில் முடக்கக்கூடிய வேலையும் பார்த்திருக்கிறார்கள். இதிலிருந்து மீட்டெடுப்பதற்காக அருகில் இருக்கக்கூடிய QR கோடை பயன்படுத்தி உங்களால் முடிந்த உதவியை நீங்க தெரிவிக்கலாம். அடுத்த ஒரு ஆண்டுகளில் நரேந்திர மோடியின் இந்த அரசாங்கம், அவருடைய கையில் இருக்கக்கூடிய பவர், அவருடைய சேர் பறிக்கப்பட்டுவிடும், கவர்ந்து விடும் என்று இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த கோர் பிரச்சனைகளை நான் உங்களுக்கு முன்பு எடுத்து வைக்க போகிறேன். லீடர் ஆஃப் ஆப்போசிஷன் ராகுல் காந்தியோட இந்த ஸ்டேட்மெண்ட், the core claim is that the government which had been controlling the institution, அரசாங்கம், மத்தியில் இருக்கக்கூடிய அரசாங்கம் இந்த நாட்டுக்கு கூடிய இன்ஸ்டிடியூஷன்களை எந்த அளவில் கண்ட்ரோல் செய்து வந்ததோ, அந்த இன்ஸ்டிடியூஷன்ல இருக்கக்கூடிய அதிகாரிகள், பியூரோக்ரேட்ஸ், பிரைம் மினிஸ்டர் ஆபீஸ் கண்ட்ரோலில் இருந்தார்களோ அவர்கள் அங்கிருந்து நழுவ தொடங்கிவிட்டார்கள். மக்களுடைய கோபத்தை பார்த்து, ஜென்சியோடைய கோபத்தை பார்த்து, அப்படி நாளைக்கே நடக்கக்கூடிய இந்த ஜெனரேஷன் ஜியோடைய போராட்டத்தில் இளைஞர்கள் ரோட்ல இறங்கி கூச்சல் போட்ட தொடங்கி விட்டார்களே. எப்படி நேபாளில் நடந்ததோ, எப்படி பங்களாதேஷில் நடந்ததோ, எப்படி ஸ்ரீலங்காவில் நடந்ததோ, அதே போன்ற ஒரு போராட்டம் இங்கே நடந்து விட்டது என்றால் நேரடியாக இந்த பியூரோக்ரேட்ஸோட குரவலை தான் பிடிப்பார்கள். ஞானேஷ்குமாரோட குரவலை தான் பிடிப்பார்கள். ஞானேஷ்குமார் போன்ற பல்வேறு உயர் அதிகாரிகள் அவர்களுடைய குரவலையை தான் பிடிப்பார்கள். All these men who were so called Modi's men, மோதியுடைய ஆட்கள், அவர்கள்தான் எதிர்காலத்தை பார்த்து, தன்னுடைய எதிர்காலத்தை பார்த்து பயந்து நடுநடுங்கி போய் இன்னைக்கு ராகுல் காந்தியிடம் சரண்டர் ஆகிவிட்டார்கள். எதற்காக? 3 கிரிட்டிக்கல் டிமாண்ட்ஸ், அதை நாம் இன்னைக்கு டீகோட் செய்ய. இந்த 3 விஷயங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த பயத்தை நீங்க புரிந்து கொள்ள. இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பியூரோக்ரேட்ஸ், அவர்களுடைய பயம் என்ன? நாளைக்கே இது போன்ற போராட்டம் வெடிக்கும் போது எங்களிடம் மக்கள் வந்து கேள்வி கேட்கும் போது நாங்க எச்சரித்தோம், நரேந்திர மோடிக்கு நாங்க எச்சரிக்கை கொடுத்தோம், அரசாங்கத்திற்கு எச்சரிக்கை கொடுத்தோம் என்று அவர்களால் பதில் கொடுக்க முடியும். நழுவுவதற்கான அந்த எஸ்கேப் ரூட்டை ஒவ்வொரு பியூரோக்ரேட்டும் எடுத்து வைக்க தொடங்கி விட்டாரா என்கிற கேள்வி. முதல் முறையாக இந்த நாட்டில் இருக்கக்கூடிய இன்ஸ்டிடியூஷன்ஸ்கள்,
நரேந்திர மோடியின் கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய அந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ்கள், அது தேர்தல் ஆணையமாக இருக்கட்டும், அது நீதிமன்றங்களாக இருக்கட்டும், ஆர்பிஐ ஆக இருக்கட்டும், இடி ஆக இருக்கட்டும், சிபிஐ ஆக இருக்கட்டும், இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் ஆக இருக்கட்டும், எந்த டிபார்ட்மெண்ட் ஆக இருந்தாலும் அனைத்து டிபார்ட்மெண்ட்கள்ல இருக்கக்கூடிய ஆபீசர்களுக்கு இருக்கக்கூடிய ஒற்றை பயம், மேனேஜ்மெண்ட் ஆஃப் எக்கனாமிக் கண்டிஷன் இஸ் பிகமிங் எக்ஸ்ட்ரீம்லி பேட் அண்டர் மோடி கம். நரேந்திர மோடியின் இந்த அரசாங்கத்தில், இந்த சிஸ்டத்தில் எக்கனாமிக் பொருளாதார மேனேஜ்மெண்ட் மிக மோசமாக மாறிவிட்டது. இந்தியா ஹாஸ் நோ ஆல்டர்னேட்டிவ். இந்தியாவிடம் எந்த விதமான ஆல்டர்னேட்டிவ் சொல்யூஷனும் கிடையாது. இன்டர்நேஷனல் பார்ட்னர்ஷிப் வெறும் அமெரிக்காவுடன் மட்டும்தான் இருக்கிறது. ரஷ்யா இந்தியாவுடைய நண்பராக இருந்தார். இன்னைக்கு ரஷ்யா என்ன செய்கிறது? ரஷ்யாவை எப்படி நரேந்திர மோடி ஏமாற்றினார்? எக்ஸ்ட்ரீம் ஃபைல்ஸ்க்கான அந்த ரிசல்ட்டா இது அல்ல, தன்னுடைய நண்பர்கள் அடானி அம்பானிக்கு லாபத்தை தேடிக் கொடுப்பதற்காக ரஷ்யாவுடன் நாம் தன்னுடைய நட்பை இழந்து விட்டோம். ஈரானுடன் நம்மளுடைய நட்பு இருந்தது, அதையும் நாம் இழந்து விட்டோம். ஐரோப்பிய நாடுகளிடம், ஏராளமான ஐரோப்பிய நாடுகளுக்கும் நமக்கும் நட்புகள் இருந்தது, அனைத்துமே நாம் இழக்கக்கூடிய வேலையை பார்த்தோம். ஒற்றை நபருடைய தலைக்கணத்தால், நரேந்திர மோடியின் தவறான முடிவுகளால் இன்னைக்கு நரேந்திர மோடியின் அரசாங்கம் எந்த அளவில் இந்த ஒட்டுமொத்த எக்கனாமிக் மேனேஜ்மெண்ட், எக்கனாமிக் கண்டிஷனை ஃபெயில் ஆக்கி இருக்கிறது நீங்க பார்த்தீர்கள்னா, திடீர் என்று வெனிசுலாவின் பிரசிடென்ட் எந்த விதமான அழைப்பையும் இந்தியா எடுத்து வைக்கவில்லை. அமெரிக்கா, டொனால்ட் ட்ரம்ப், அவர் கையில் அவருடைய கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய வெனிசுலாவின் பிரசிடென்ட் திடீர் என்று தன்னுடைய 14 அமைச்சர்களை கூட்டிக் கொண்டு இந்தியாவிற்கு வந்துவிட்டார். எமர்ஜென்சியாக வந்துவிட்டார். இந்தியாவில் சர்ப்ரைஸாக வந்துவிட்டால் ஜூன் 6ஆம் தேதி வெனிசுலாவின் பிரசிடென்ட் இந்தியாவில் இருக்க போகிறார். இப்போ நரேந்திர மோடியுடன் இந்த நாட்டில் உயர் அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தைகள் நடக்கிறது. என்ன பேச்சுவார்த்தை? வெனிசுலா நாட்டில் ஆயில் ரிசர்வ் இருக்கிறது. இதற்கு மேல் நீங்க ரஷ்யாவை டிபெண்ட் செய்ய வேண்டாம், ஈரானை டிபெண்ட் செய்ய வேண்டாம், மற்ற நாடுகளை டிபெண்ட் செய்ய வேண்டாம். எங்களிடம் ஏராளமான எண்ணெய் கிணறுகள் இருக்கு. ஓகே, இருக்கு. பட் அனைத்துமே ப்ரொடக்ஷனில் கிடையாது. ப்ரொடக்ஷனே கிடையாது. அங்க பாதாளத்துல எண்ணெய் இருக்கு, அவ்வளவுதான். இது மட்டும் தான் தெரியும். இப்ப அவர்கள் வந்து என்ன பேசுகிறார் என்றால், நீங்க வெனிசுலா நாட்டில் இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணுங்க. அமெரிக்காவுடன் அம்பானி அவர்கள் போட்ட அந்த ஒப்பந்தம் உலகத்திலேயே மிகப்பெரிய அளவில் ஆயில் ரிஃபைனரியை அமெரிக்கா மற்றும் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி உருவாக்க போகிறதாம். அப்போ முகேஷ் அம்பானி இந்த ஸ்கீமில் வரப்போகிறதா என்கிற அந்த கேள்வி. அப்போ முகேஷ் அம்பானிக்காக இன்னைக்கு வெனிசுலா நாட்டிலிருந்து அதோட பிரசிடென்ட் வந்து இங்க கையெழுத்து போட போகிறாரா? அந்த நெகோசியேஷன் இந்தியாவின் தலைநகரமான டெல்லியில் நடந்து கொண்டிருக்கிறது. அதாவது நீங்களே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க, நீங்களே மேனுஃபேக்சரிங் பண்ணுங்க, நீங்களே ப்ரொடக்ஷன் பண்ணுங்க, உங்களுக்கு தேவையான பெட்ரோலை டீசலை இங்க எடுத்து. இஸ் திஸ் வாட்? எந்த விதமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் கிடையாது, நம்மள அங்க இன்வெஸ்ட் செய்ய சொல்றாங்க. இதனால்தான் நீங்க பார்த்தீர்கள்னா பியூரோக்ரசி, அதுல சீஃப் எலெக்ஷன் கமிஷனராக இருக்கட்டும், இன்டெலிஜென்ஸ் பியூரோ ஹெட்ஸாக இருக்கட்டும், சிபிஐ, ஐடி, இடி, இது போன்ற சீனியர் ஜுடிஷியரி, சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவிலிருந்து தொடங்கி ஏராளமான சீஃப் ஜஸ்டிஸ்கள் அனைவருமே இதுல அடங்குவார்கள். ஆர்பிஐ எடுத்துக்கொள்ளுங்க, ஆர்பிஐ கவர்னரை எடுத்துக்கொள்ளுங்கள். இப்ப சமீபத்தில் தான் 2,86,000 கோடி ரூபாயை இந்திய அரசாங்கத்திற்கு அவர்கள் ஒதுக்கி கொடுத்ததாக கூறியிருக்கிறார்கள். ஆனால் கூட இந்தியாவுடைய ரிப்போர்ட் கார்டை நீங்க பார்த்தீர்கள்னா பேங்க் செக்டர்களுடைய நிலை மிக மோசமாக இருக்கிறது. இந்தியாவிற்கு குறைந்தபட்சம் 2,86,000 கோடி ரூபாய் டிவிடெண்டாக கிடைக்க வேண்டும் என்கிற அந்த விஷயத்தை எடுத்து வைத்திருக்கிறார். இதை வைத்துதான் ராகுல் காந்தி அவரிடம் இந்த அனைத்து பியூரோக்ராட்ஸ், அனைத்து பியூரோ ஹெட்ஸ்களுமே போய் மெசேஜ்களை கொடுத்து வருகிறார்கள். இந்த இடத்துல நீங்க பார்த்தீர்கள்னா இன்ஸ்டிடியூஷனல் ரிவால்ட் இங்க நடந்திருக்கிறது. அதாவது எந்த பியூரோக்ரேசியை நரேந்திர மோடி, அமித்ஷா கண்ட்ரோலில் வைத்தார்களோ அந்த கண்ட்ரோல் கொலாப்ஸ் ஆகிவிட்டது. ஆபீசர்கள் மனதில் ஒரு மிகப்பெரிய பயம், மக்களுடைய பயம்.
இளைஞர்களுடைய பயம், அந்த பயம் எந்த அளவில் இருக்கிறது என்றால் எக்கனாமிக் ஹார்ட்ஷிப், கொஞ்சம் கொஞ்சமாக எந்த அளவில் இன்இக்வாலிட்டி, 80 கோடி மக்கள் இன்னைக்கு ராஷன் கடைகளில் நிற்கிறார்கள். ஒரு சில நபர்களுக்கு மற்றும் கோடிக்கணக்கான பணம், மீதம் இருக்கக்கூடிய நபர்கள் ராஷன் கடையில் பிச்சை எடுக்கக்கூடிய வேலையை நரேந்திர மோடி அவர்கள் உருவாக்கி இருக்கிறார். எந்த விதமான டெவலப்மெண்ட் மாடலை நீங்க பேசுகிறீர்கள்? இன்னைக்கு வெனிசுலா நாட்டு பிரசிடென்ட் எந்த விதமான இன்ஃபர்மேஷனும் இல்லாமல் திடீரென்று இந்தியாவில் வந்து நீங்க பேச்சுவார்த்தை நடத்துங்கள். அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நபர்கள் யாரு? அமெரிக்கா. அப்போ இந்தியாவுடன் இருக்கக்கூடிய அந்த நட்பு நாடுகள் இன்னைக்கு சின்ன சின்ன நாடுகள் கூட, நேபாள், பங்களாதேஷ், ஸ்ரீலங்கா, ஆப்கானிஸ்தான் இப்ப இருக்கக்கூடிய தாலிபானை தவிர வேற எந்த நெய்பரிங் நாடுமே இந்தியாவுடன் ஒரு நல்ல நட்பு நாடாக கிடையாது. பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய அந்த ஃபாரின் அஃபேர், பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய இந்த ஃபாரின் ரிலேஷன்ஷிப் எந்த அளவில் இருக்கிறதோ அதுல இருந்து அரை அல்ல கால்வாசி கூட இந்தியாவிற்கு இன்னைக்கு கிடையாது. இதுதான் உண்மை. இதைத்தான் ராகுல் गांधी மிக தெளிவாக எடுத்து வைத்திருக்கிறார். நீங்களே கேளுங்க. अंदर सिस्टम के अंदर इंस्टीट्यूशनल रिवोल्ट हो रहा है, तो आप सोचती हैं कि इलेक्शन कमीशन फुली कंट्रोल्ड है? वो 3 साल पहले फुली कंट्रोल्ड है. चीफ इलेक्शन कमिश्नर के मैसेजेस मेरे पास आ रहे हैं. हेड ऑफ इंटेलिजेंस सिस्टम, सीनियर जुडिशरी, सारों के सारे रिवोल्ट कर रहे हैं, इंफॉर्मेशन दे रहे हैं हमें. तो जो कंट्रोल का सिस्टम था एक तरफ से वो कोलैप्स कर रहा है अंदर से, क्योंकि लोगों को दिख रहा है कि जनता का प्रेशर अब ऐसा भयंकर आएगा, अगर हम इस रास्ते पे चलते गए तो हमारे लिए रिस्क हो जाएगा. आप क्या सोचते हो? अगर जनता को मालूम है कि इलेक्शन सिस्टम रिग्ड है और जनता की मतलब इकोनॉमिक प्रेशर, गरीबी, दर्द के कारण जनता में गुस्सा आ गया, आप क्या सोचते हो कि इलेक्शन कमिश्नर को डर नहीं लगेगा? சரி, இன்னொரு ரிப்போர்ட் வெளிவந்திருக்கிறது. எந்த அளவில் இந்தியாவுடைய எக்கனாமிக் இண்டிகேட்டர்ஸ், எந்த அளவில் இந்தியாவுடைய பொருளாதார நிலை ஃப்ரெஜைலாக, அதாவது மிக ஒரு நூல் போன்ற அந்த சிச்சுவேஷனில் மாறிவிட்டதுன்னு நீங்க பார்த்தீர்கள்னா, 2013ஆம் ஆண்டு வெளிவந்த ஃப்ரெஜைல் 5 கண்ட்ரீஸ், அதுல பிரேசிலும் இருந்தது, டர்க்கியும் இருந்தது, இந்தியாவும் இருந்தது, இது போன்ற 5-6 நாடுகள். இன்னைக்கு இந்தியாவுடைய நிலை, எக்கனாமிக் நிலை நம்பர் 1 ரேங்கிங்கில் இருக்கு. எதற்காக? பொருளாதாரம் அடித்தட்டில் போய் சிக்கிவிட்டது, அந்த அளவில் ஃப்ரெஜைலாக இருக்கிறது என்று கூறியிருக்கிறார்கள். வேர்ல்ட் பேங்க், IMF அவர்கள் கொடுக்கக்கூடிய ரிப்போர்ட் என்ன? இந்தியா உண்மையான GDP growth-ஐ காட்டவில்லை. நரேந்திர மோடியின் அரசாங்கம் இந்திய மக்களை ஏமாற்றலாம், கோதி மீடியா இந்திய மக்களை ஏமாற்றலாம், ஆனால் IMF, வேர்ல்ட் பேங்கை ஏமாற்ற முடியும். ஏன்னா அவர்கள் தான் உங்களுக்கு கடன் கொடுக்கிறார்கள். கடன் கொடுக்கக்கூடிய நபருக்கு உங்களுடைய நிலை தெரியுமா தெரியாதா? இந்தியா வேணா சொல்லலாம், நரேந்திர மோடி அவருடைய போலி எக்ஸ்பர்ட்ஸ்களை வேணா சொல்லலாம், 8.9 GDP growth-இல் இந்தியா இருக்கிறது என்று. உண்மை என்ன? 4.2% அதிகபட்சம், மேக்சிமம் 4.2% மட்டும் தான் இந்தியாவுடைய growth இருக்கு. போன வருடம் வெளிவந்த ரிப்போர்ட் படி 3.9%. அப்போ IMF, வேர்ல்ட் பேங்க் போன்ற அமைப்புகள் இந்தியாவுடைய உண்மையை வெளிக்காட்டும் போது யார் இந்தியாவில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் செய்ய போகிறார்கள்? எப்படி நீங்க இந்த பொய்களை சரி காட்ட போகிறீர்கள்? இன்ஃப்ளேஷன் நீங்க பார்த்தீர்கள்னா, இன்ஃப்ளேஷன் ரேட் ஃபால்ஸ் டவுன் டு 2 to 4%. மைக்ரோ எக்கனாமிக் இண்டிகேட்டரை நீங்க பார்த்தீர்கள்னா அனைத்துமே இந்த அரசாங்கம் தவறாக காட்டியிருக்கிறது. MSME, அக்ரிகல்ச்சர் செக்டர் இன்னைக்கு அதுவும் நீங்க பாருங்க, அமெரிக்காவை மட்டுமே இந்தியா நம்பி இருக்கிறது ஒழிய வேற எது. அதனால்தான் நீங்க பாருங்க, இன்னைக்கு அமெரிக்கா ஒட்டுமொத்த இந்தியாவை தன் கண்ட்ரோலில் கொண்டு டொனால்ட் ட்ரம்ப் பிசினஸ் டீலை பேச போகிறாரா? டீல் யாருக்கு லாபம்? அமெரிக்காவிற்கு லாபம், இந்தியாவிற்கு லாபமா? கிடையாது. இதையும் ஒரு மிகப்பெரிய அளவில் கோதி மீடியா ஆஹா ஓஹோ என்று எடுத்து காட்டுகிறது. பேங்கிங் கிரைசிஸ் நீங்க பார்த்தீர்கள்னா, அரசாங்கத்துடைய செக்டர் பேங்க்கள் நீங்க பாருங்க, புதிய டைரக்டிவ் கிடைக்கிறது. அதுக்கு முன்னாடி இந்த ஸ்டேட்மெண்ட்டை கேளுங்க, ராகுல் காந்தியோட ஸ்டேட்மெண்ட்டை கேளுங்கள், அதுக்கப்புறம் வங்கிகளை பற்றி நான் உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன், பாருங்க. तो अब क्या हो रहा है? सिस्टम अंदर से ऐसे हिल रहा है पूरा, और मैं आपको ये बता दूं कि मेरे पास इंफॉर्मेशन आ रही है, सिस्टम मुझे इंफॉर्मेशन दे रहा है, मोदी जी के बारे में, शाह जी के बारे में, उनके बेटों के बारे में, मिनिस्टर्स के बारे में, अजीत डोवल के बारे में पूरा इंफॉर्मेशन है, धड़ाधड़ हमारे सिस्टम से आ रहा है.
अब ये हो सकता है कि जनता के प्रेशर को ये सप्रेस करने की कोशिश करें, इमरजेंसी जैसी चीज कर दें, हो सकता है। बट अब हम दूसरी स्टेज में जा रहे हैं, पहले हम फुल कंट्रोल स्टेज में थे, अब ये வங்கிகளுடைய நிலையை நீங்க பார்த்தீங்கன்னா 12 அரசாங்கத்துடைய வங்கிகள், கவர்மெண்ட் பேங்க் எமர்ஜென்சி கிரெடிட் லைன் கேரண்டி ஸ்கீம் வழியாக இதை ECLGS 5.0 என்று கூறுவார்கள். இந்த இடத்தில் ஒரு ரிசர்வ் அமௌண்ட் தேவைப்படும். எவ்வளவு அந்த ரிசர்வ் அமௌண்ட்? இப்ப RBI கொடுத்த தகவல் படி ரிசர்வ் ஒரு 2,63,000 அப்ளிகேஷன் வந்தது. 2,63,000 அப்ளிகேஷன்ஸ் வங்கிகள்ல. அதுல இருந்து அவர்கள் கேட்ட தொகை எவ்வளவு? 1,71,000 கோடி ரூபாய். Out of 2,63,000 applications, 1,71,000 crore rupees was required. MSME செக்டருக்கு அந்த அமௌண்ட் தேவைப்பட்டது. சரி, இதுல இருந்து அப்ரூவ் ஆன லோன்ஸ் எவ்வளவு? கேட்டது 2,63,000, அப்ரூவ் ஆனது வெறும் 80,000. சரி, கேட்ட தொகை எவ்வளோ? 1,71,000 கோர் ப்ராஜெக்ட்ஸ்க்காக. ரிலீஸ் செய்யப்பட்ட பணம் எவ்வளோ? வெறும் 35,194 கோடி ரூபாய். இதுல கேரண்டி நீங்க கொடுக்கணும் இல்லையா MSME செக்டருக்கு? அந்த நிலம், பட்டா, டாக்குமெண்ட்ஸ் இதெல்லாம் வாங்கணும் இல்லையா? இதுக்கு முன்னாடி நீங்க பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கேரண்டிஸ் கொடுக்கப்பட்ட தொகையை விட அதிகமாக தான் இருக்கும். இந்த முறை நிலை எப்படி மாறிவிட்டது என்றால், கொடுத்தது 35,194 கோடி ரூபாய். கேரண்டியாக வங்கிகள் வாங்கினது வெறும் 15,820 கோடி ரூபாய். அதாவது எதை வேணாலும் செய்யுங்கள், எப்படியாவது இந்த நாட்டை உருட்டி கொண்டு போய் கொண்டிருக்கும், அவ்வளவுதான். ஏன்னா எக்கனாமிக் பாலிசியே தவறு, அவர்கள் நடத்தக்கூடிய விதமே தவறு. அதனால் கம்பெனிகளை வையுங்க. 1000 கோடி ரூபாய்க்கான கம்பெனியை நீங்க 100 கோடிக்கு வித்தாலும் பிரச்சனை இல்லை. ஒரு சில நண்பர்களுக்கு இந்த கம்பெனியை எழுதி கொடுங்கள். இதுதான் அவர்கள் செய்திருக்கிறார்கள். சரி, இப்படியே இருக்கட்டும். இன்னைக்கு நிலைகள் RBI வெளிவிட்ட அந்த ரிப்போர்ட் படி நீங்க பார்த்தீர்கள்னா குறைஞ்சபட்சம் 4 லட்சம் கோடி ரூபாய் ரிசர்வில் இந்தியா வைத்திருக்க வேண்டும். ரிசர்வ். ஆனால் ரியாலிட்டி என்ன? ரியாலிட்டி நீங்க பார்த்தீர்கள்னா ரீட்டைல் லோன்ஸுக்காக 6.7% தேவை, MSMEக்காக 5.1% தேவை, அக்ரிகல்ச்சருக்காக 3.86% தேவை. இந்த எல்லாத்தையுமே கூட்டி கழித்து பார்த்தீர்கள்னா உண்மையான ரெக்குவயர்மெண்ட், ரிசர்வில் இந்தியா வைத்திருக்க வேண்டும் என்கிற ரெக்குவயர்மெண்ட் 18 லட்சம் கோடி ரூபாய், 18 lakh crore rupees. இந்தியாவிடம் பணம் கிடையாது. அப்போ இந்த அனைத்துமே எந்த பக்கம் இந்த கிரைசிஸ் எங்க திரும்பும் நீங்க பார்த்தீர்கள்னா மிடில் கிளாஸ், அப்பர் மிடில் கிளாஸ், இண்டிவிஜுவல்ஸ், MSME, அக்ரிகல்ச்சர் செக்டர்ல நேரடியாக இந்த பாதிப்பு ஏற்படும். இதைத்தான் ராகுல் காந்தி எடுத்து வைத்திருக்கிறார். எக்கனாமிக் சுனாமி வரப்போகிறது, நீங்களே கேளுங்கள். हिंदुस्तान का जो प्रोटेक्शन का सिस्टम था, जो इंटरनेशनल इकोनॉमी से एक प्रकार से शॉक ऑब्जर्वर था, उसको बीजेपी ने हटा दिया है. तो एक तरफ से भयंकर आर्थिक सुनामी आ रही है, प्राइसेस बढ़ रही हैं, और ये अभी शुरुआत देखी आपने. ऐसी इकोनॉमिक क्राइसिस आएगी हिंदुस्तान में जो आपने अपने लाइफ में नहीं देखी होगी. ये हो रहा है. இந்தியாவில் எக்கனாமிக் சுனாமி வரப்போகிறது என்று கூறியிருக்கிறார். காரணம் என்ன? எந்த செக்டர், எந்த சிஸ்டம் அந்த எக்கனாமிக் செக்டர்ல ஷாக் அப்சர்வர் போன்று வேலை பார்க்குமோ அதை இந்த அரசாங்கம் கொலாப்ஸ் ஆகிவிட்டது. இன்டர்நேஷனல் ஷாக் இன்னைக்கு கொலாப்ஸ் ஆகிவிட்டது. நோ ரியல் டெவலப்மெண்ட். எல்லாமே காகிதங்களில் மட்டும்தான், எல்லாமே வாய் வார்த்தையாக மட்டும்தான். பேட்டி பச்சாவோ பேட்டி பढ़ाओ, அந்த ஸ்கீம், இந்த ஸ்கீம், அப்படி இப்படி என்னெல்லாம் கூறினார்களோ அனைத்துமே வெறும் வாய் வார்த்தைகள் மட்டும்தான். நடந்தது என்ன? அதை நீங்க பாருங்கள். கார்பரேட்டோடைய காம்படிஷனை அவர்கள் முறித்து விட்டார்கள். இதற்கு முன்னாடி நீங்க பார்த்தீர்கள் எத்தனை டெலிகாம் கம்பெனிஸ் இந்தியாவில் இருந்தது. வோடாஃபோன் இருந்தது, ஐடியா இருந்தது, BSNL இருந்தது, BPL இருந்தது, ஏர்டெல், ஜியோ, ரிலையன்ஸ், அப்படியே விரல் வெட்டு எண்ணிக்கொண்டவர்கள் கிட்டத்தட்ட 10-12
செக்டர்ஸ் வெறும் டெலிகாம்ல மட்டுமே. இன்னைக்கு எத்தனை இருக்கு? ஜியோ, ஏர்டெல், வோடாஃபோன், ஐடியா அப்படியே இணைந்து விட்டார்கள், பிஎஸ்என்எல் காரணம். அப்போ உங்களுடைய காம்படிஷனே நீங்க அழிக்கக்கூடிய வேலையை பார்த்திருக்கிறீர்கள். இது போன்று பல்வேறு ஒவ்வொரு செக்டர்லையும் நீங்க பாருங்க. இன்னைக்கு துறைமுகங்கள் ஒரே நபர் கை, மைனிங் ஒரே நபர் கை, கம்யூனிகேஷன் ஒரு 2 நபர்கள் கை. அப்போ காம்படிஷனே இந்த நாட்டில் கிடையாது. பப்ளிக் செக்டர்களை, மக்களுடைய சொத்துக்களை, மக்களுடைய கம்பெனிகளை, பப்ளிக் செக்டர் கம்பெனிகளை அடிமாட்டு விலைக்கு நீங்க வித்திருக்கிறீர்கள். பவர் லிங்க்ட் ஃப்ரெண்ட்ஷிப். அடானி அம்பானிக்கு மட்டுமே அனைத்தும். அப்போ இன்னொரு பக்கத்தில் நீங்க பார்த்தீர்கள், இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஹியூமன் ரிசோர்ஸை, மக்களை நீங்க இரட்டை விதத்தில் எக்ஸ்ப்ளாய்ட் செய்திருக்கிறீர்கள். என்ன? இந்தியாவில் அனைத்துமே இறக்குமதி செய்ய போகுது. அப்போ இந்திய மக்கள் கையில் பணம் இருந்தால் தானே. அப்ப அதற்காக நீங்க என்ன செய்ய வேண்டும்? நீங்க வேலை வாய்ப்பை உருவாக்க வேண்டும். எதுவுமே செய்யவில்லை. இண்டஸ்ட்ரி படுத்து போச்சு, எம்எஸ்எம்இ படுத்து போச்சு, அக்ரிகல்ச்சர் படுத்து போச்சு. இன்னைக்கு இந்தியாவோட டிபெண்டன்சி சைனா மீது எந்த அளவில் இருக்குதுன்னு நீங்க பார்த்தீர்கள்னா, இப்பவே சைனாவுடன் நம்மளுடைய டிபெண்டன்சி ஒரு மிக பெரிய அளவில் கிட்டத்தட்ட 1.1 மில்லியன் ஏற்கனவே நாம் டெப்த் இருக்கு சைனாவிடம். இன்னொரு பக்கத்தில் நீங்க பார்த்தீர்கள்னா, மக்களை நீங்க காவி கொடியை பிடித்து இளைஞர்களை ரோட்டில் எங்க பார்த்தாலும் ஹிந்து முஸ்லிம் அதுதான். பேப்பர் லீக் நடக்கிறது. நீட் பரீட்சையில பேப்பர் லீக், சிபிஎஸ்இ பரீட்சைகள் பிரச்சனை. அப்போ வேலை வாய்ப்பை கூட உங்களால் உருவாக்க முடியவில்லை. ஆனால் நாம் பெனிஃபிஷியல் ஸ்கீம்ல நீங்க பார்த்தீங்கன்னா 50 கோடிக்கும் மேற்பட்ட மக்கள் இன்னைக்கு ரேஷன் கடைகளில் அல்ல கையேந்தி கொண்டு இருக்கிறார்கள். டாலருக்கு எதிராக இந்திய ரூபாய் 100 ரூபாயை தொட போகிறது. 96 ரூபாய் தொட்டுவிட்டது. அப்போ டாலர் விலை அதிகரிக்க. அதனால்தானே நரேந்திர மோடி வெளியே கூறிய விஷயம், நகைகளை வாங்காதீர்கள், வெளிநாட்டு பயணத்தை தவறுங்கள். உயிரே போகக்கூடிய விஷயமாக இருந்தால் கூட நகைகளை வாங்காதீர்கள். மார்கன் ஸ்டான்லி IMF உடைய ரிப்போர்ட்டை நீங்க படித்து பார்த்தீர்கள், உங்களுக்கு தெரிய வரும். இண்டஸ்ட்ரியலைசேஷன், டெக் லீடர்ஷிப், சோலார், EV, செமிகண்டக்டர்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், AI, இந்த எந்த இடத்திலுமே இந்தியா இன்வெஸ்ட்மெண்டே செய்யவில்லை. தொட்டதற்கெல்லாம் நெஹ்ரு என்று கூறுகிறார்கள் இல்லையா? நெஹ்ருவுடைய ஃபோர்சைட்டை நீங்க பார்த்தீர்கள்னா, இந்தியாவில் ரிசர்ச்சிற்காக ஏராளமான இன்ஸ்டிடியூஷன்ஸ்கள் தொடங்கப்பட்டது. இந்தியாவுடைய வளர்ச்சிக்கான மிக முக்கியமான காரணம், இந்தியா ரிசர்ச்ல மிகப்பெரிய அளவில் இன்வெஸ்ட்மெண்ட் செய்து வந்தது. ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்ல நரேந்திர மோடியின் அரசாங்கம் இப்ப இருக்கக்கூடிய எந்த ரிசர்ச்சும் எந்த டெக்னாலஜியிலும் கிடையாது என்று IMF, மார்கன் ஸ்டான்லி கொடுத்த ரிப்போர்ட். இண்டஸ்ட்ரியலைசேஷன் முற்றிலுமே பாதாளத்தில் போய்விட்டது. டெக் லீடர்ஷிப் எங்கேயோ இந்தியா கிடையாது. கூகுள் யாருது? அமெரிக்கா. ஃபேஸ்புக் யாருது? அமெரிக்கா. இந்த இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் இது எல்லாமே அங்கதான். அமேசான், இது போன்ற டெக்னாலஜி எல்லாமே அங்க. அப்ப இந்தியாவுடைய டெக் எங்க இருக்கு? செமிகண்டக்டர்ல இந்தியா இருக்கா? கிடையாது. மைக்ரோசிப்ல இந்தியா இருக்கா? கிடையாது. ஏஐல இந்தியா இருக்கா? கிடையாது. அப்ப எங்க இருக்கிறீர்கள்? எங்கேயுமே கிடையாது. FDI உடைய ரேங்கிங் நீங்க பார்த்தீங்கன்னா 0வை விட கீழே போய்விட்டது. இந்தியாவை ஒரு ஏழை நாடாக கருதுகிறார்கள். FDI, ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட், FDI, வெளிநாட்டு முதலாளிகள் அவர்கள் ஒரு நாட்டில் போய் இன்வெஸ்ட்மெண்ட் செய்து அந்த நாட்டில் பணம் சம்பாதித்து அந்த நாட்டிற்கும் அதற்கான லாபம் போகும் என்று கூறுவார்கள். இந்தியாவுடைய நிலையை ஒரு புவர் ஸ்டேட். அப்போ இங்க பணத்தை போட்டார்களா, பணம் திரும்பி வராது. அதை தான் இவர்கள் கூறுகிறார். இப்ப நீங்க பாருங்க, ஜூன் 3ஆம் தேதியிலிருந்து 6ஆம் தேதி வரை இந்தியா அழைக்காத ஒரு நபர் இந்தியாவிற்கு திடீரென்று வந்திருக்கிறார். வந்தது மட்டுமல்லாமல் she has been negotiating with India that you come, you invest, you start the production and take. இதற்கு பின்னாடி யார்? அமெரிக்காவுடைய டைரக்ஷன். போங்க, நாங்க பாத்துக்கிறோம், எங்களுக்கு டீலிங் இருக்கு. ஒரு போன் கால் பண்ணா
அப்படியே நரேந்திர மோடி ஓகே அப்படிதான் நடக்கிறது. சைனாவுடன் 110 பில்லியன் ட்ரேட் டெபிசிட் இப்போ நமக்கு இருக்கு. எஸ்பிஐ சேர்பர்சன் 200 லட்சம் கோடி ரூபாய் இந்தியாவிற்கு தேவை இப்ப இருக்கக்கூடிய ப்ராஜெக்ட்களை முடிப்பதற்காக. 2030 ஆண்டுக்குள் we need 200 lakh crore. 2047 நரேந்திர மோடியோடைய விக்சித் பாரத்தை உருவாக்குவதற்காக 450 லட்சம் கோடி ரூபாய் தேவை என்று கூறியிருக்கிறார். யார்? எஸ்பிஐ சேர்பர்சன். ப்ராஜெக்ட்களை முடிப்பதற்காக. ராகுல் காந்தியுடைய கிளைம், ஒரு வருடத்திற்குள் நரேந்திர மோடி பதவியிலிருந்து வெளியே போகிறார். நரேந்திர மோடியின் இந்த அரசாங்கம் கவிழப் போகிறது என்று கூறியதற்கான காரணம் இது போன்ற பல்வேறு விஷயங்கள். இன்ஃபர்மேஷன், மோடி, ஷா, அவருடைய ஃபேமிலிஸ், மினிஸ்டர்ஸ், அஜித் தோவால், இவர்களுடைய மகன்கள், இவருடைய ஃபேமிலிஸ் எங்கெல்லாம் இருக்கிறது, எந்த யூனிவர்சிட்டியில இந்த சோ கால்ட் லீடர்ஸ்களுடைய குழந்தைகள் படித்துக் கொண்டிருக்கிறது, எப்படியெல்லாம் இந்த அரசியல்வாதிகளுக்கு லாபம் போய் சேர்கிறது. நிதின் கட்கரியுடைய மகன்கள், அவர்களுக்கு லாபம் கிடைப்பதற்காக நிதின் கட்கரி கொண்டு வந்த திட்டங்கள் என்ன? E20 பெட்ரோலை கொண்டு வந்திருக்கிறார்கள். அப்போ இந்தியாவில் சுத்தமான பெட்ரோலே கிடைக்காது. மேண்டட்டரி E20. 2 வருடத்துக்கு முன்னாடி நீங்க எந்த வாகனத்தை வாங்கி இருக்கிறீர்களோ அது இன்னைக்கு ஒர்க் ஷாப்ல போய் நிற்கும். இந்தியாவில் இருக்கக்கூடிய 2023க்கு அப்புறம் வாங்கின வெஹிக்கிள்ஸ் அதுவும் சரியாக கிடையாது. இப்போ E30 பற்றி பேசுகிறார்கள், E85 பற்றி பேசுகிறார்கள். யாருக்காக? அப்போ ஒரு விஷயம் பியூரோக்ராட்ஸ்க்கு தெரிஞ்சுவிட்டது. நாளைக்கு ஆட்சி மாற்றம் நடக்கும்போது வரக்கூடிய அடுத்த தலைவர், அடுத்த அரசாங்கம் இன்குவைரியை நடத்துவார்கள். இந்த அரசியல்வாதிகள், ஒரு சில நபர்கள் வயதாகி போயிட்டது, எத்தனை வருடங்கள் அவர்கள் தாக்குப்பிடிப்பார்கள் தெரியவில்லை. அவர்கள் மீது இந்த இன்குவைரிக்கான ரிசல்ட்டும் போகாது, நழுவி விடுவார்கள். கடைசியில் பிடிபடக்கூடிய நபர்கள் யார்? நாங்கள் தானே, பியூரோக்ராட்ஸ் தானே, இந்த நாட்டை உண்மையாக நடத்தக்கூடிய நபர்கள் தானே. அதனால் எச்சரிக்கை நாங்கள் கொடுக்கிறோம். நரேந்திர மோடி செய்து வைத்திருக்கக்கூடிய இந்த தவறான ஸ்கீம்ஸ்கள் வழியாக இந்தியாவுடைய நிலை மிக மோசமாகிவிட்டது. இன்னைக்கு ஐசியூவில் இந்தியா இருக்கிறது. இதை நாங்கள் கூறிவிட்டோம். அதனால்தான் ராகுல் காந்தியுடைய இந்த ஸ்டேட்மெண்ட் இவ்வளவு ஸ்ட்ராங்காக இருந்திருக்கு. ஜென்சி போராட்டம் நாளைக்கு தொடங்க போகிறது. நிச்சயமாக நரேந்திர மோடி, அமித்ஷாவுடைய போலீஸ் இதை நடத்த விட மாட்டார்கள். இதே போன்றுதான் வேளாண் போராட்டம் நடந்தது, விவசாயிகளுடைய போராட்டம் நடந்தது. அதை எப்படி நசுக்கிறார்கள் என்று உங்களுக்கு தெரியும். இப்போ ஜென்சியோடைய போராட்டம். ஒவ்வொரு போராட்டம் வெடிக்கும் போது நரேந்திர மோடி, அமித்ஷா, அவருடைய கூட்டாளிகள், அடானி, அம்பானி போன்ற நபர்கள் அனைவருமே நடுநடுக்கக்கூடிய வேலையை பார்க்கிறார்கள். ஆனால் இந்த நடுக்கம் இன்னும் குறைந்த காலத்திற்கு மட்டும்தான். காரணம், இந்த நாட்டு இளைஞர்கள் புரிந்து கொண்டு விட்டார்கள், இந்த நாட்டு மக்கள் புரிந்து கொண்டு விட்டார்கள். இன்னும் எத்தனை நாட்களுக்கு தான் ரேஷன் கடைகளில் போய் அந்த 5 கிலோ அரிசி, 5 கிலோ மாவிற்காக நாம் வரிசையில் நிற்க போகிறோம். என்னுடைய சட்டை பையில் எவ்வளவு பணம் இருக்கிறது என்கிற, என்னுடைய சட்டை பையில் வரக்கூடிய அந்த பணம் எந்த உத்தியோகம் வழியாக வரப்போகிறது என்கிற இந்த கேள்வியை மக்கள் கேட்க தொடங்கிவிட்டார்கள், இளைஞர்கள் கேட்க தொடங்கிவிட்டார்கள். பரீட்சையில் நான் போவதற்காக எனக்கு எந்த வழியை நீங்க தேடி கொடுத்திருக்கிறீர்கள், நீதி நியாயப்படி என்னுடைய பரீட்சை நடக்கிறதா என்ற அந்த கேள்வியை கேட்க தொடங்கிவிட்டார்கள். புரிந்து கொள்ளுங்கள், இந்த நாட்டு அரசாங்கம் கவரப்போகும்போது அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய நண்பர்கள் எல்லாருமே விலக தொடங்கிவிட்டார்கள். அதுதான் ராகுல் காந்தியுடைய ஸ்டேட்மெண்டிற்கான அர்த்தம். சிந்தித்து பாருங்கள். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.